ஹலோ மக்களே வணக்கம். இங்க பேசிட்டு இருக்கிறது கார்த்திக் ராஜா மற்றும் மணிவண்ணன். இன்னைக்கு நம்ம மெய்யழகன் கார்த்தியோட மூவி, கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி அவர்களுடைய மெய்யழகன் மூவியை பத்தி ஒரு சின்னதா ரிவ்யூ டிஸ்கஷன் பண்ணலாம். சொல்லு கார்த்தி, படம் எப்படி இருந்தது? வணக்கம் ஐயப்பன். வணக்கம். படம் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கும். 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாமா? ஆமா. எங்கப்பா. நானும் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா இருந்தது, பட் நல்லா இருந்தது. எதுவும் வந்து ட்விஸ்ட் அது இதுன்னு கண்டபடி வந்து இருக்காம அப்படியே போட்டு குழப்பி குழப்பி அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல முடிக்காம ரொம்ப நீட்டா இருந்தது. உனக்கு என்ன படத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது? படத்துல என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சு? தமிழ் பேக்கேஜ் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. சரி. என்னன்னா படத்துல டைட்டில் மையழகன் சொல்லிட்டீங்க, ஒரு பிரதர் மதியழகன் சொல்லிட்டீங்க, அப்ப இன்னொருத்தர் மெய்யழகன் தானே, அதை கான்வர்சேஷன் இழுத்துட்டு போட்டீங்க அப்படின்றாரு. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட்டை உடைக்கிறதுக்காக அந்த கதை கிடையாது. அதனுடைய பிளாட் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் நம்ம வந்து செதற விடணுமோ அந்த இதெல்லாம் கிடையாது. இது ஒரு நாஸ்டாலஜி, ஒரு சொசைட்டில ஒருத்தர் கொடுக்குற அந்த அஃபெக்ஷன் அவருக்கு திரும்ப வருது, இந்த மாதிரி வேல்யூஸ் சொல்ற படம். அவ்வளவுதான். அது வந்து இவர் தான் இன்னார் தான் மெய்யழகன் கண்டுபிடிக்கிற படம் பண்ணிட்டு அதுதான் இது வர ஜென்ரேஷன் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆமாமா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம் தான். கிளைமேக்ஸ் சீன்ல தான் வந்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அட சீக்கிரம் சொல்லி தொலைடா அவன் பேரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு விஷயமா அவங்களுடைய முன்னால நடந்த அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லி 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 இன்னும் அதை வந்து மெருகேத்துறாங்க. அந்த சென்டிமெண்ட்டை வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து அப்படியே 90ஸ்க்கு 80ஸ்க்கு அப்படியே போறாங்க, திரும்ப வராங்க, அப்படியே 90ஸ்க்கு போறாங்க, அப்படியே திரும்ப வராங்க. அப்படியே பழைய நினைவுகள்லாம் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு படம். பட் ஆனால் நல்ல படம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பி இருந்தா கூட வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிருக்கும். டைரக்டர் பக்காவா நல்ல டைரக்டரா இருப்பார் போல, பக்காவா கொண்டு போயிருக்காரு. டைரக்டருடைய பின்னணி வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் சினிமா வந்திருக்காரு. ஓ, ப்ரொஃபஷனல் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி தான் அவருடைய ப்ரொஃபஷன் வந்து அங்கேதான். அப்படின்னா அவரோட மைண்ட் செட் வந்து ரொம்ப காமா இருந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து படமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்றியா? ஆமா, அதனாலதான் வந்து ஒரு அரவிந்த் சாமி வந்து அந்த பச்சைகளுக்கு கிளிகளுக்கு சாப்பாடு வைக்கிறது. இல்லண்ணா, இந்த விஷயத்த கிளிகளுக்கு சாப்பாடு வைக்கிறத உண்மையிலேயே ஒருத்தர் சென்னையில பண்ணிட்டு இருக்காரு. பசுமை விகடன்லயே எதையோ பார்த்தேன் நானு. லேடி வந்து சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே. டெய்லி வந்து கிளிகளுக்கு வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. எல்லா கிளிகளும் வருமா, கரெக்டா ஈவினிங் டைம்ல தான் வைப்பாங்க போல. நீ வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாரு, யூடியூப்ல வரும் போல. அது உண்மையிலேயே வந்து பண்றாங்க. அதை பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வச்சிருக்காங்க போல. இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்கலாம். ஆனா பின்னாடி வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்க போய் அதை வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி அது நல்லா பிளேஸ் பண்ணிருக்காங்க படத்துல. ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஒண்ணு பெரிய இம்பாக்ட் சீன்லாம் கிடையாது. ஆனா அந்த ஒரு நாள் அவர் பிடிக்காம ஊருக்கு போறாரு. அது பிடிக்காம ஊருக்கு போறதே ஒரு சின்ன விஷயம். என்னன்னா சரி ஒரு நாள் இப்ப சாப்பாடு நம்ம வைக்க மாட்டேன், அங்க ஒரு சின்ன ஏமாற்றம் கூட இருக்கு. அதான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு நாள் மட்டும் நீ இந்த மாதிரி கிளிக்கிட்டே பேசிட்டு போவாரு. ஒரு நாள் மட்டும் அவப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு சீனுமே வந்து இயல்பான ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்து சாதாரண நம்மளுடைய லைஃப்ல வந்து பெரிய ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காது. திடீர்னு லவ், திடீர்னு சாங்கு, திடீர்னு ஃபைட்டு அப்படிலாம் இருக்காது. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு படம். டைரக்டர் வந்து 96 படத்துடைய டைரக்டர். 96 ஃபர்ஸ்ட் படம் 2018ல வந்தது. ஆனா இந்த ஸ்டோரி ரொம்ப வருஷமா வச்சிருந்தாராமா. ஆடியோ லான்ச்லயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கார்த்தி தான் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி 96 படம் எடுத்தவர் வந்து ஒரு ஸ்டோரி வச்சுட்டு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு டாக் வந்த உடனே அதை கேட்டு உடனடியாக அந்த படம் எடுத்திருக்காங்க. 6 வருஷம்ன்றது மிகப்பெரிய கேப் 96 மாதிரி ஒரு படம் எடுத்தவருக்கு. ஆனா இந்த மாதிரி படம் வருஷத்துக்கு ஒன்னாவது வரணும். வரணும் கண்டிப்பா. அவங்க வீட்டை விட்டு ஒரு கில்ட்டில வந்து அவன் பாட்டுக்கு வெளியேறுவான்ல காலையில ஒரு 3 மணி 2 ஆமா. இப்போ வந்து நானா இருந்தா என்ன தெரியும் பண்ணிருப்பேன்,
நேரா வந்து அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, நம்ம சுக்கு தாத்தா, ராஜ்கிரண். ராஜ்கிரண். ம். ராஜ்கிரண் அவரை நேரா போய் உள்ள போய் எழுப்பி அவர் பேர் என்னன்னு நானே கேட்டுப்பேன். இல்ல அதுதான் இங்க படத்துடைய கதை அப்படிங்கிறது அந்த நேம்ல கிடையாது. அவர் சைல்டுஹுட்ல இந்த சொசைட்டிக்கு வந்து அவருடைய டீனேஜ்ல சைல்டுஹுட் அனுபவிக்கிற பசங்களுக்கு அவர் என்ன கொடுத்தாரோ அது 100 மடங்கு அவருக்கு ரிட்டர்ன் வருது. இன்டெரக்டா இந்த படத்துல எடுத்துக்க வேண்டியது அந்த வேல்யூ சிஸ்டம் தான். அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பசங்க கிட்ட அன்பா இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சைக்கிள் யதார்த்தமா கார்த்திக் கிடைக்கும். அந்த சின்ன விஷயம் வந்து எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஆமாமா, அதுதான் ரொம்ப இம்பாக்டா இருந்தது படத்துல. அது அந்த ஒரு அவர் சின்ன பசங்கள்ட்ட அஃபெக்ஷனா இருக்காரு. அந்த விஷயம் தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து பன்மடங்கா வந்து திரும்ப கிடைக்குது. இது சொல்ல போனா அவர் வாழ்க்கையில மறந்த பகுதியில அவர் திரும்ப ஞாபகப்படுத்துறார். ஆமா, அவர் யாருன்றதே அவர் மறந்துட்டாரு. அந்த சிட்டி லைஃப் அவர் கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இதுதான். ஒரு மெட்டீரியல் சார்ந்த ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், எப்பயுமே பணம், பொருள், அது சார்ந்து இருந்து 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 இது எல்லாமே அவர் மறந்துட்டே இருப்பாரு. அதான் லைஃப் மேல இருக்க ஹோப்பை வந்து இந்த படம் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் என்னோட உதவியம் வந்து கார்த்தி கூட நிறைய ரிலேட் பண்ண முடியுது. மெய்யழகன் கேரக்டரோட மனிதர்கள் மேல ரொம்ப ஒரு ஹோப் இருக்க ஒரு சராசரி ஆள். எந்த விதமான ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் எதுவுமே மனசுல வைக்காம மனுஷங்கின்ற ஒன்றை மட்டுமே நினைச்சு கள்ளங்கபடம் இல்லாம பழகிறது வாழ்ற ஒரு ஆள். ஆமா, அப்படியே அங்கேயே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு பால். அரவிந்த் சாமி அப்படிதான் இருந்திருக்காரு. ஆனா அவர் சிட்டி லைஃப்குள்ள போன உடனே மாறிடுச்சு. அவர் ஒரு தனி தீவுல இருக்க மாதிரியான ஒரு மகால் வந்து அந்த அந்த புவனா அப்படின்ற கேரக்டருக்காக தான் அவங்க தங்கச்சிக்காண்டி வராரு. அவர் ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நான் ஒண்ணு திறந்து பார்ப்பேன். அந்த சீன் மட்டுமே வந்து 1/4 மணி நேரம் போகும், 1/4 மணி நேரத்துக்கு மேல போகும். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்கு அப்படியே எடுத்தாங்க முடியும். ஆமா, கண்டிப்பா. அவ்வளவு கூட்டமான மகால்ல கூட அத்தனை பேர்த்த நிறுத்திட்டு தனக்காக வந்த இந்த படத்தின் மூலியமா வந்து பொறுமையை தான் நம்ம வந்து கத்துக்கணும். பொறுமை தான் நமக்குள்ள வரணும் முதல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த சீன் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஆமா, உண்மையிலே வந்து அரவிந்த் சாமி குருஜுமான்ற சீன்ல வந்து ஆடியன்ஸே 10 பேர் அழுதுட்டாங்க பாத தியேட்டர்ல. இப்பதான் ஆள் மனசுல இருக்கிற பாசங்கள் எல்லாம் வெளியே வருது. ஆமா, பாதியே சொந்த ஊருக்கு தேய்ச்சி ஓட்டணும் ஓடி இருப்பாங்க. ட்ரெயின் விட்டு இறங்கி ஒவ்வொரு ஏரியாவா அப்படியே அரவிந்த் சாமி பார்த்துட்டு இருக்கிற போது கரெக்டா வந்து அந்த நடிப்பு வந்து பக்காவா இருக்கு. பெரிய கோவில பார்க்கும்போது லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றது, அதான் நல்லா இருக்கு. ஆக்சுவலா படம் வந்து 2 நாள், அதான கதை. 2 நாள் தான் படம். மெத்ததெல்லாம் வந்து பிளாஷ்பேக். இந்த 2 நாளையும் முழுசா வந்து ஓட்டியிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் 2 நாள்னா வந்து நமக்கு 48 மணி நேரம். ஆனா இந்த 2 நாளையும் இந்த 2.5 மணி நேரத்துல முழுசா காட்டியிருக்காங்க.